ஹலோ பாலகுரு, பேசுறது கேக்குதா? எஸ் சார். பைத்தான்ல நிறைய இருக்கு. என்டையரா தெரியணும்ட்டு இல்ல. அதுல நிறைய தௌசண்ட்ஸ் பக்கமா லைப்ரரி இருக்கு. நீ ப்ராஜெக்ட்க்கு உனக்கு என்ன வேணுமோ அந்த 3, 4 லைப்ரரி மட்டும் லேர்ன் பண்ணி அதை மட்டும் அந்த டேட்டா, அந்த டூல்ஸ், அந்த கலெக்ட் பண்ற டேட்டா வச்சு நீ ஒரு விஷுவலைசேஷன், ஒரு இன்டர்பிரேஷன் சொன்னா போதும். ஓகே சார். புரியுதா? பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். அப்புறம் அந்த பர்டிகுலர் லைப்ரரி, அது என்ன சொல்லுவீங்க பைத்தான்ல? லைப்ரரியா? பேக்கேஜ் பைத்தான்ல இப்போ எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க இப்போ? ஹலோ மைதிலி, வேரியபிள் முடிச்சுட்டு அடுத்தது போய்க்கலாம். இன்னும் அந்த பேக்கேஜ், அந்த பேக்கேஜ் எல்லாம் இன்க்ளூட் பண்றது அதெல்லாம் இன்னும் பார்க்கலையா? நார்ல சார். இல்ல, அது நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் சிம்பிள் தான்ப்பா. அதாவது நீ ஒரு ஒர்க் எடுத்துட்டு அந்த ஒர்க்குக்கு என்ன பண்ணணுமோ அந்த போர்ஷனை மட்டும் பைத்தான்ல நம்ம லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? எஸ் சார். மைதிலி, நீயும் பாரு. ஐஓடி பைத்தான் ஏ, இதுல எதுல வேணாலும் பண்ணலாம். இம்ப்ளிமெண்டேஷன் இன் பைத்தான் அந்த மாதிரி. அது ஏ கான்செப்ட், இம்ப்ளிமெண்டேஷன் இன் பைத்தான் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே சார். இல்ல டேட்டா அனலிட்டிக்ஸ்ல பண்ணாலும் பண்ணலாம். கான்செப்ட் இன் டேட்டா அனலிட்டிக்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன் இன் பைத்தான். ஓகே சார். இந்த ரெண்டு ஃபீல்டுமே நல்லா இருக்கு. ஐஓடி யூசிங் பைத்தான், டேட்டா அனலிட்டிக்ஸ் யூசிங் பைத்தான். ஓகே சார். ஏன்னா இப்போ நீங்க பைத்தான் பத்தி கொஞ்சம் ஒரு 6 months இருக்கு இல்லையா, கொஞ்சம் லேர்ன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் தேவையானது மட்டும் படிச்சிட்டிங்கனாலே போதும். வேற யார் என்னோட ஸ்டூடெண்ட்டுங்க? பரத் என்ன பண்ற? சார் செவ்வாய்க்கிழமை சொல்றேன் சார். ஐஓடி தான் சார். இல்ல அர்ஜென்ட் இல்ல, ஜஸ்ட் சர்ச், நாட் அர்ஜென்ட். இப்போ டிசைட் பண்ணவே வேணாம்ப்பா. we can decide என்ன ஏரியா, என்ன ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறத எண்ட் ஆஃப் தி செமஸ்டர் இல்ல, அப்புறம் வேணும்னா கூட மாத்திக்கலாம். பட் என்னன்னா இருக்கிற ஏரியா வந்து ஐஓடி ரிலேட்டட் இம்ப்ளிமெண்டேஷன் பைத்தான் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த என்ன ஒர்க் பண்ற, என்ன ப்ராஜெக்ட் பண்றாங்கிறது நம்ம கீப் சர்ச், நம்ம டிஸ்கஸ் பண்ணி அது என்னன்னு ஃபார்மலைஸ் பண்ணிட்டு அது மாறும். அதுக்கு அப்புறம் இடையில முடியலன்னா கூட மாத்திக்கலாம், இல்ல எக்ஸ்ட்ரா வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம். என்ன பாலகுரு, புரிஞ்சுதா நான் சொன்னது? எஸ் சார். அதாவது இப்ப எக்ஸாக்டா என்ன நம்ம டிசைட் பண்ண முடியாதுப்பா, அது போக போக தான் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் என்னங்கிறேன்னா அது ஏரியா, அதாவது ஐஓடில, இல்ல ஏஐல, மிஷின் லேர்னிங்ல, இல்ல டேட்டா அனலிட்டிக்ஸ்ல என்ன கேட்டா இந்த ரெண்டையுமே எடுங்க. எல்லாருமே இம்ப்ளிமெண்டேஷன் பைத்தான்ல வச்சுக்கோங்க, லேர்ன் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைத்தான் என்டையரா தெரியணும்ட்டு இல்லை. பட் ஒர்க் வந்து ஐஓடி ரிலேட்டடில் இம்ப்ளிமெண்டேஷன், ஐஓடியில் ஒரு ப்ராஜெக்ட், அது என்ன ஒர்க் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை டிசைட் பண்ணுங்க. ஐஓடி இம்ப்ளிமெண்டேஷன் பைத்தானில் பண்ண போகிறோம், என்ன ஐஓடியில் ஒர்க் அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். நிறைய இருக்கு. அதே மாதிரி ஹெல்த் கேரு, அக்ரி ரிலேட்டடு இந்த ஸ்மார்ட் இரிகேஷன் சிஸ்டம் எல்லாம் போனீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். ஐஓடி டிவைஸ் யூஸ் பண்ணி வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்கு, டேட்டா கலெக்ஷன், இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அதுக்கு ரிப்போர்ட் தர மாதிரி. அதாவது இப்படி பிரிச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஏரியாங்கிறது வந்து அக்ரி, ஹெல்த் கேர், எஜுகேஷன் சிஸ்டம், அந்த மாதிரி எது எங்கே பண்ண போறீங்க. பட் எல்லாமே ஆன்லைன். அதை வந்து இது பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஐஓடி கான்செப்டா, டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ண போறீங்களா, இல்லை பிளாக் செயின். ஸோ சம்படி இன்ட்ரெஸ்டட் சும்மா ஒரு இது மைதிலி, நீங்க இது பாரதி ராஜா, நீ என்ன பண்ண போற? சார் மெஷின் லேர்னிங்ல பண்ணலாம்னு இருக்குங்க சார். மெஷின் லேர்னிங் இது கொஞ்சம் பாருங்கப்பா. பிளாக் செயின் இப்போ எமர்ஜிங். பிளாக் செயின்னா என்னன்னு தெரிஞ்சிட்டீங்கனாலே போதும். டேட்டா அனலிட்டிக்ஸ்னு சும்மா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலே உன்னோட ரெஸ்யூம் கண்டிப்பாக எடுக்கிறாங்க. இப்போ ஈவன் இதுல கூட சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இது இருக்கு இல்லையா கோயம்புத்தூர்ல, அவங்க ஹெச்ஆரா இருக்காங்க. அதில் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், சாரி பிளாக் செயின் டெக்னாலஜியில் படிச்சிருந்தாலோ, ரெஸ்யூமில் தெரிஞ்சிருந்தாலோ, ஒரு கோர்ஸ் அந்த மாதிரி எதாவது பண்ணியிருந்தாலோ இம்மீடியட் ஜாப். வேற எனிதிங், யாராச்சும் எது டவுட் இருக்கா ப்ராஜெக்ட் விஷயமா இப்போ நான் சொன்னதில்?
இல்ல பாரதிராஜா, நீ ஒன்ஸ் மிஷின் லேர்னிங்னு டிசைட் பண்ணிட்டேன்னா அப்புறம் நம்ம ஒர்க் என்னன்னு அதுல போய் பார்த்துக்கலாம். ஏதோ ஒன்று செஞ்சிடலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சார் ஒன்னா மெஷின் லேர்னிங் இல்லைன்னா ஐஓடி ரிலேட்டடா பண்ணலாம். ஓகே. அதை டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அதுல சர்ச் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் என்னங்கிறத காயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஐஓடி பத்தி நானும் பிரவீனும் அந்த காலேஜ்ல போய் பிரசன்ட் பண்ணிருக்கோங்க சார். அதனால குட் குட் அந்த ஐடியா இருக்கு. வேற எனிதிங்? பரத், நீ இன்னும் டிசைட் பண்ணல? மோனப்பிரியா, கார்த்தி, வேற யார் ஸ்டூடெண்ட்ஸுங்க? எல்லாம் அந்த கைடு கிட்ட போய் ஃபர்ஸ்ட் பாருங்க. என்னையும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்ன எப்போ வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணு. லிங்கேஸ்வரன், தீபிகா, முனீஸ்வரி என்ன பண்ண போறீங்க? முனீஸ்வரி மைக் ஆன் பண்ணி பேசு. நிறைய பேர் காலேஜுக்கே வர்றதில்ல. தேர்ட் இயர் வந்தோடனே எல்லாம் கல்யாணம் நினப்பு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் செட்டில் ஆகலாம்னு நினைப்பு. யாரும் வேலைக்கு போகிற மாதிரி ஐடியா இல்லை. லிங்கேஸ்வரன் என்ன பண்ண போற? ஜெகதீஷ், சந்தோஷ், மைக் வீடியோ ஆன் பண்ணுங்க. முதல்ல இருக்கீங்களா இல்லையா? எல்லாம் படுத்துங்கிட்டு இருக்கீங்களா? பாலமுருகன் கிளாஸுக்கும் வர்றதில்ல, காலேஜ்லயும் பேசுறதில்ல. 23 பேர் தான். 14 பேர், 20 பேர், 23 பேர் ஆயிடுச்சு இப்போ கிளாஸ். இப்போ ஆன்லைன்ல அட்டன் பண்றதுக்கு என்னையா? அவ்வளோதானா? 24 பேர் தான். வேஸ்டியா நீங்களா? என்ன பாரதி ராஜா, பாலகுரு, ஏன் எல்லாரும் கிளாஸ்க்கு வர்றதில்ல? அட்டண்டன்ஸ் கொடுத்துறேன்னு சொன்னதுனாலயா? பாரதி ராஜா சார் ஏன் எல்லாரும் கிளாஸ்க்கே வர்றதில்ல? என்ன பண்றாங்கன்னா வருவாங்க சார். லிங்க் சென்ட் பண்ணிருக்கோங்க சார். பட் ஆனா அதான் என்ன பண்றானுங்க என்ன? இப்ப சரி, ஆஃப்லைன் தான் காலேஜ் கிளம்பி வரணும், காலேஜுக்கு வரணும். இப்ப ஆன்லைன்ல மொபைல் ஆன் பண்றது தானே. என்னதான் பண்றாங்க எல்லாரும்? அதாங்க சார் தெரிய மாட்டேது என்ன பண்றாங்க. அதான் எல்லாம் வேஸ்ட்பா. கவர்மெண்ட் உங்களுக்கு உண்மையாலுமே இப்படி இத்தனை சம்பளத்தை கொடுத்து 350 ரூபாய்க்கு இதெல்லாம் கிருஷ்ணால 40 இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ள 45,000 செமஸ்டர். வருஷம் 1,00,000 ரூபாய் கட்டுறாங்க. 3 பிளேஸ்மெண்ட் வச்சிருக்கான். சரிப்பா, நம்ம கடமையை செய்வோம். இந்த லாஸ்ட் கிளாஸ் அந்த ஆன்லைன் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்த அந்த ஓஎல்இ பாலகுரு ஒர்க் பண்ணியா? நீ வந்த கிளாஸ் அதுக்கு? சார் வரல சார். சரி சரி, அது கொஞ்சம் அந்த வீடியோ பார்த்து அது என்னென்ன ஒரு சாம்பிள் ஒர்க் பண்ணி போடு. ஓகே சார். பிரவீன் வந்தான்னு நினைக்கிறேன். இப்ப பிரவீன் வரலையா? ஓகேப்பா. நம்ம அந்த சிலபஸ்ல இந்த ஓஎல்இ கான்செப்ட் கொஞ்சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்னன்னு பார்த்துருவோமா? ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தியரி அது என்னன்னு, ஓஎல்இ, வாட்ஸ் ஓஎல்இ, சாரி ஆக்டிவேட்ஸ்னா என்ன, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஷேர் ஆதா? ஸ்க்ரீன் விசிபிள்? கண்ணு உங்களை தான். ஸ்க்ரீன் விசிபிளா? ஸ்க்ரீன் விசிபிள்? எஸ் சார். ஓகே.
இது வியூவா தான் இந்த கண்டென்ட் இது இல்ல பெருசு பண்றதா சைஸ்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஆக்டிவேட்ஸ்? கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆக்டிவேட்ஸ்னா என்னன்னு? எனி ஹர்ட் அபவுட் ஆக்டிவேட்ஸ்? எனி ஐடியா? பாலா? பாரதிராஜா? சார் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆக்டிவேட்ஸ்னு? இந்த நீங்க இல்லைங்க சார் இது விண்டோஸ் வரைக்கும். விண்டோஸ் ஓஎஸ் ஒர்க் பண்ணும்போது ஆக்டிவேட்ஸ் மிஸ்ஸிங், இது டிஎல்எல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஎல்எல் மிஸ்ஸிங், டிஎல்எல் அப்படின்னு வருமே இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் பண்ணும்போது. பாலகுரு? சார் இல்ல சார். ஓகே 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 ஓகே. ஸோ ரெண்டு கான்செப்ட் மைக்ரோசாஃப்ட்ல இம்பார்ட்டன்ட். நீங்க இது விண்டோஸ் ஓஎஸ் இருக்கு இல்லையா, விண்டோஸ் ஓஎஸோட அந்த Win32 ஃபோல்டர்ல போய் பார்த்தீங்கன்னா, இப்போ விண்டோஸ் ஓஎஸ்ஏ இட் இஸ் நாட் அ சிங்கிள் இஎக்ஸி ஃபைல். புரியுதா? ஸோ எனிதிங் மைக்ரோசாஃப்ட் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இஎக்ஸின்னு என்ன? வாட் இஸ் இஎக்ஸி? இஎக்ஸி ஃபைல்னா என்னன்னு? இப்போ நம்ம C++ல ப்ரோக்ராமை ரன் பண்ணி வித்தவுட் எரர் பண்ணி இது கம்பைல் பண்ணி ரன் பண்ணோம்னா இஎக்ஸியா கிரியேட் ஆகும். பார்த்துருக்கீங்களா? ஜாவாவும் உங்களுக்கு என்னவா கிரியேட் ஆகுது? கிளாஸ் ஃபைலை நீங்க இன்டரப்ட் பண்ணீங்கன்னா இஎக்ஸியா கிரியேட் ஆகும். ஈவன் விபிலேயே உங்க ப்ராஜெக்ட் என்னவா கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா? ரன் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து இஎக்ஸியா கிரியேட் ஆகும். வாட் இஸ் இஎக்ஸி? யோ டாட் இஎக்ஸின்னு என்னையா? வாட் இஸ் இஎக்ஸி ஃபைல்? சார் எக்ஸ்ட்ராக்ஷன் சார். எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். அதாவது என்ன ஆகுதுன்னா, நீங்க சோர்ஸ் கோடு உங்க ப்ரோக்ராமா வச்சிருக்கீங்க, அதை வந்து இஎக்ஸியா கன்வெர்ட் ஆனா தான் ரன் ஆகும். புரியுதா? வாட் இஸ் இஎக்ஸி ஃபைல்? Screen visible? Yes, sir. What is exe file? Executable file தான் exe in short formல சொல்றோம். It is a computer file that contains an encoded sequence of instructions that the system can execute directly when user clicks. அதாவது நீங்க சோர்ஸ் கோடை எரர் ஃப்ரீ பண்ணி நீங்க எல்லா லாஜிக் எல்லாம் உங்க கான்செப்ட் எல்லாம் அப்ளை பண்ணி ஃபைனலா அதை வந்து யூசருக்கு கொடுக்கறது வந்து உங்க சோர்ஸ் கோடை யாரும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்க ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி தரீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எடுத்துக்கோ, இல்லை மெடிக்கல் ஹெல்த் கேர் சிஸ்டம் எடுத்துக்கோ, இல்லை எனி திங். இஃப் யூ வாண்ட் டு கிவ் இட் டு யூசர், யூ ஓன்ட் கிவ் அ சோர்ஸ் கோட். ஏன்னா சோர்ஸ் கோட் யூஸ்வலாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? ஈவன் நீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் இப்போ 10, 11 இல்லை விண்டோஸ் விஸ்டா இல்லை வாட் எவர் ஓஎஸ் எடுத்தீங்கன்னா, தி மைக்ரோசாஃப்ட் டோன்ட் கிவ் அ அந்த ஓஎஸ்னோட சோர்ஸ் கோட் கொடுக்க மாட்டாங்க. தே வில் கிவ் தி இஎக்ஸி ஃபைல். நீங்கள் வேற எது நீங்கள் இந்த எது நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்கினாலும் சரி, இல்லை இன்ஸ்டால் பண்ணும்போது இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க இல்லையா, சம் சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இந்த செக்யூரிட்டி ரிலேட்டட் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க இல்லையா, they will give you only in exe format. They won't give you source code. அதே மாதிரி கஸ்டமருக்கு நீங்க கம்பெனி ப்ராஜெக்ட் செஞ்சு தருது இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க யாருமே வந்து சோர்ஸ் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. they will give you the only exe file. புரியுதா என்ன exe என்னன்னு? see an exe file is contains executable program for Windows. especially exe எங்க சொல்லுவோம்னா it's for only Windows தான். அது exe எப்படி இருக்கும் பாருங்க. exe is nothing but machine code saved in such a way it can be executed directly by computer CPU. புரியுதா? நீங்க அந்த exe கிளிக் பண்ணா அது அப்படியே ரன் ஆகும், அதுக்கு எதுவுமே தேவையில்லை. புரிஞ்சுதா? ஸோ அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும் பாருங்க. exe file may also contain resource such as graphics as GUI, program icon and other resources. புரியுதா? exe அது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா, இட்ஸ் a binary executable file. Screen visible? Can you screen visible?
எஸ் சார். அதுக்குள்ள என்ன இருக்குன்னா சோர்ஸ் கோட், உங்க ப்ரோக்ராம் நீங்க C++ இல்ல VB கோடிங் எதுவும் இருக்காது. அந்த சோர்ஸ் கோட பைனரி கன்வெர்ட் ஆகி பைனரி ஃபார்ம்ல அது கொடுக்கும். இட் ஆக்குபை லெஸ் மெமரி, இட்ஸ் ரெடி ஃபார் எக்ஸிகியூஷன். அந்த EXE தான் நம்ம இது கஸ்டமருக்கு தருவோம். புரியுதா? ஸோ ஹவு டு ஓப்பன் EXE ஃபைல்? ஜஸ்ட் டபுள் கிளிக். ஒரு EXE ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணலாம்? இன் விண்டோஸ்ல ஜஸ்ட் நீங்க டபுள் கிளிக் பண்ணாலே இட் வில் ஓப்பன். EXE ஃபைல் கேன் ரன் இட் செல்ஃப். அதுக்கு எதுவும் சப்போர்ட் ஃபைல் எதுவும் தேவையில்லை. புரியுதா? யூ கேனாட் ஓப்பன் தி EXE ஃபைல். EXE ஃபைலை ஓப்பன் பண்ணி நீ எதுவும் பார்க்க முடியாது, அதை ரன் பண்ணி தான் பார்க்க முடியும். இஸ்ன்ட் இட்? புரிஞ்சுதா? அதே மாதிரி EXE ஃபைல் டெலிட் இட் செல்ஃப், அது டெலிட் ஆகாது, நீயா டெலிட் பண்ணினா தான் போகும். புரியுதா? ஸோ திஸ் EXE ஃபைல். அப்போ என்ன ஆகுதுன்னா, இது யார் கிரியேட் பண்ணுறாங்க பாருங்க, மைக்ரோசாஃப்ட் தான் அதை கிரியேட் பண்ணாங்க. இட் கண்டைன்ஸ் மெயின் எக்ஸிகியூஷன் பாயிண்ட் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஓகேவா? இதனோட இது எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒன்லி ஃபார் மைக்ரோசாஃப்ட். EXE is a common file name extension denoting an executable file for Microsoft Windows. ஸோ மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் ஒர்க் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே, ஃபைனல் ஃபைல்ஸ் எல்லாமே EXE கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஈவன் நீ இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்த VB ப்ராஜெக்ட்ஸ் EXE, நீ அந்த இதில் VBலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணு. இங்கே VB ஸ்டார்ட் பட்டன் எங்கே? ஐக்கானவே காணும். விஷுவல் ஸ்டுடியோவில் எங்கே இருக்கு மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக் 6 கிளிக் பண்ணீங்கன்னா see visible screen visible எஸ் சார். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் EXE இங்க பாருங்க. ஸ்டாண்டர்ட் EXE இதுதான் நம்ம கிரியேட் பண்றது. அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் நீங்க ஃபைனலா நீங்க என்ன டெஸ்க்டாப் கால்குலேட்டர் ஆர் வாட் எவர் நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் ஃபைனலி இட் வில் கன்வெர்ட் இன்டு எ EXE ஃபைல். புரியுதா? ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்து ஸ்டாண்டர்ட் EXE. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் EXEல பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இது வந்து ரன் பண்ணீங்கன்னா ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தீங்களோ அந்த ப்ராஜெக்ட் நேமில் EXE கன்வெர்ட் ஆகும். இந்த கோடிங், இந்த மெனூஸ், நீங்கள் உள்ளுக்கு வச்சிருக்கிறது எல்லாமே ஒரு EXE ஃபைலாக கிரியேட் ஆயிரும். அந்த EXE கிளிக் பண்ணால் அந்த EXE கஸ்டமர் கொடுத்தா போதும். சோர்ஸ் கோட் நீங்கள் தரணும்னு அவசியமே இல்லை. சோர்ஸ் கோட் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா மறுபடியும் ஏதாவது மாடிஃபை வேணும்னா நீங்கள் சோர்ஸ் கோடை திருப்பி ரீகம்பைல் பண்ணி ஆட் பண்ணி அட்டாச் பண்ணி நம்மளுக்கு கஸ்டமருக்கு திருப்பி EXE கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். புரிஞ்சுதா? இப்போ என்னன்னா இந்த மாதிரி யூ மே ஹேவ் அதர்
3 இங்க பாருங்க. You can create an one activates control, you can create an activates exe, even you can create a activates DLL. அது இல்லாம இன்னும் நிறைய இருக்கு. இங்க பாருங்க, இதுல நிறைய இருக்கு. ஸோ நம்ம இப்போ பார்க்க போறது என்னன்னா இந்த ரெண்டு தான். You can create one activates control, even you can create an activates DLL, even you can create an one separate activates exe also. ஒன்று ஸ்டாண்டர்ட் EXE, இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தது. இப்போ நம்ம சிலபஸில் பார்க்க போகிறது என்ன, ஆக்டிவேட்ஸில் 3 இருக்கு. ஒரு ஆக்டிவேட்ஸ் கண்ட்ரோல் கிரியேட் பண்ணலாம், ஒரு ஆக்டிவேட்ஸ் DLL கிரியேட் பண்ணலாம், இல்லை ஒரு ஆக்டிவேட் செப்பரேட் EXE கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் DLLக்கும் ஆக்டிவேட்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஆக்டிவேட்ஸ், ஆக்டிவேட்ஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். புரிஞ்சுதா? ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட். வாட் இஸ் ஆக்டிவேட்ஸ், what is activates control, what is activate DLL, what is activates exe. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதனோட பர்பஸ் என்ன, அப்போ ஆக்டிவேட்ஸ்க்கும் ஸ்டாண்டர்ட் EXEக்கு என்ன டிஃப்ரென்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் EXE அப்படிங்கிறது ஹோல் ப்ரோக்ராம், உன்னோட எல்லா ப்ரோக்ராம், ஈவன் உன்னோட ஆக்டிவேட்ஸ் EXEக்குள்ள நிறைய, உன்னோட ஸ்டாண்டர்ட் EXEக்குள்ள யூ மே ஹேவ் DLLs. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த விண்டோஸ் எடுத்துக்கோங்க, இல்லை விண்டோஸ் பேஸ்டு எனி சிஸ்டம் எடுத்துக்கோங்க, அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு EXE இருக்காது. உன்னோட மெயின் ப்ரோக்ராம் மட்டும்தான் EXE இருக்கும். மீதி எல்லாமே என்ன கொடுத்துருப்பான்னா DLL கொடுத்துருப்பான். புரியுதா? DLL அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ செப்பரேட் மாடியூல். இட்ஸ் அ செப்பரேட் மாடியூல். வாட் இஸ் DLL? வாட் இஸ் DLL? இட் இஸ் அ டைனமிக் லிங்க் லைப்ரரி. DLL எக்ஸ்பான்ஷன் என்ன? DLL எக்ஸ்பான்ஷன் இஸ் விசிபிள், ஸ்கிரீன் விசிபிள். Sir. Okay. So what is exe executable file? DLL is nothing but dynamic link library. What is it? It is a library contains code and data that can be used by more than one program at the same time. இது இதோட லிங்க் பண்ணுங்க பார்க்கலாம். இது ஆல்ரெடி நீ C++, ஜாவா எல்லாத்துலயும் யூஸ் பண்ணதுதான். ஃபங்க்ஷன்ஸ், ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதாவது நீ ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல்லா ஒரு சிங்கிள் EXEல வச்சு பண்ண முடியாதுப்பா. ஏன்னா ஒருத்தர் பண்ற ப்ரோக்ராம் கிடையாது. ஒரே ப்ரோக்ராம ஒரு 1000 லைன் எழுதுனீங்கன்னா டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். நீ அதுல என்ன கோடு எங்க இருக்கு, என்ன மாடியூல், என்ன எதுன்னு தெரியாது. ஸோ பேசிக்காவே ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே அந்த ப்ராஜெக்டை நிறைய மாடியூல்ஸா பிரிப்பாங்க. புரிஞ்சுதா? ஒரு 100 பேர் 10 பேர் செய்யற ஒரு ப்ராஜெக்ட். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மாடியூலும் தனித்தனியா கிரியேட் பண்ணுவாங்க. அதை எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு EXEல இருந்து கால் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுதா? அப்ப தனித்தனியா பண்றது எல்லாம் சப்ரோட்டீன், சப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒரு 100 பேர் பண்றாங்கன்னா ஒரு 10 டீம் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு டீமும் ஒரு மாடியூல் எடுத்துக்கும். அந்த ஒவ்வொரு மாடியூலும் அவங்க என்ன, ஏன்னா தனித்தனி EXE கம்பைன் பண்ண முடியாது. உங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு EXE தான் இருக்கணும். ஸோ ஒரு மெயின் EXEல மீதி எல்லா மாடியூல்ஸையும் DLL கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதையும் இங்க லிங்க் ஆயிடும். புரிஞ்சுதா? DLL நத்திங் பட் மோர் தேன் ஒன் ப்ரோக்ராம் அட் அ சேம் டைம். ஒரு DLL இருந்துச்சுன்னா அது யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ DLL என்னவா இருக்கும்? DLL சோர்ஸ் கோட் கிடையாது. அது வாட் இஸ் DLL? DLL இஸ் அகைன் நாட் அ சோர்ஸ் கோட், இட் இஸ் அ இன்டர்மீடியட் ஃபைல் ஒன்லி. அப்போ DLL தனியா ரன் ஆகாது. DLL எப்ப ரன் ஆகும்னா மெயின் EXE மூலியமா அதை கால் பண்ணணும். புரியுதா? DLLும் தனியா ரன் ஆகாது. DLL இஸ் நத்திங் பட் டைனமிக் லிங்க் லைப்ரரி. இட் கண்டைன்ஸ், அதுல என்ன இருக்குன்னா கோடு காமன்லி யூஸ்வலா DLL எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த காமன் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் திருப்பி வருது, ஒரு மாடியூல், ஒரு இன்புட் ஸ்கிரீன் வச்சுக்கோங்க. ஒரு யூசர் கிட்ட இன்புட் வாங்குறது உங்க ப்ராஜெக்ட்ல ஒரு 10 இடத்துல வருதுன்னா அது 10 வாட்டி பண்றதுக்கு பதிலா ஒரு DLL கிரியேட் பண்ணி போட்டு அந்த DLL எங்க எப்பெல்லாம் வேணுமோ அதை கால் பண்ணிக்குவாங்க. புரியுதா? Again in the DLL concept it's run only Microsoft Corporation Windows operating system, not otherwise. இப்போ லினக்ஸ்லயோ உபுண்டுலயோ வேற நீங்க மேக் OSலயோ DLL கான்செப்ட் கிடையாது. அங்க வேற நேம் வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே என்ன, VBA மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட். ஸோ VB எங்க ரன் ஆகும்? மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல தான் ரன் ஆகும். இப்போ VB நீங்க எங்க, இப்போ லினக்ஸ்ல போய் VB நீங்க ரன் பண்ண முடியாது. இப்போ இது EXE கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ரன் ஆகும். நான் சொல்றது VB சாஃப்ட்வேரை நீங்க லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஓபன் பண்ண முடியாது. யூ கேன் ஒன்லி டூ ப்ரோக்ராம் VB இன் மைக்ரோசாஃப்டோட. கிளியர்? DLL என்ன புரிஞ்சுதா பாலா? யோ கிளாஸ்ல இருக்கீங்களா இல்லையா? சார் புரிஞ்சுதா?
சார் மைதிலி மைக் ஆன் பண்ணி பேசு. என்ன கேக்குதா இல்லையா நான் பேசுறது? மைதிலி ஹலோ புரியுதா சார்? புரியுதுங்க சார். டவர் ப்ராப்ளமா இருக்குங்க சார். ஹலோ. ஓகே. ஸோ திஸ் வாட் டிஎல்எல். ஸோ அப்போ இஎக்ஸிக்கு டிஎல்எல்க்கு என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்க. வாட் இஸ் இஎக்ஸி அண்ட் டிஎல்எல்? EXE is a executable file. DLL is a submodule. அவ்வளவுதான். EXE is a executable file. What is difference between DLL? DLL is an implementation of Microsoft. DLL is a executable இது module, submodule. புரியுதா? EXEங்கிறது வந்து executable file. ஸோ ஒரு EXE மூலியமா தான் DLLs எல்லாம் நீங்க கால் பண்ண முடியும். EXE மூலியமா தான் you can call the DLLs. Next, what is activates? Activates என்னன்னா activates control அப்படின்னு சொல்லி இது மைக்ரோசாஃப்ட்ல தான் இருக்கு. So what is activates? It is a software framework created by இது மைக்ரோசாஃப்டோட தான். இது என்ன பண்ணுனா ஒரு ஆக்டிவேட்ஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு ஃபார்ம் ஒன்று ஒரு இன்புட் ஸ்க்ரீன் ஒன்று டிசைன் பண்ணணும். ஒரு லிஸ்ட் பாக்ஸ், காம்போ பாக்ஸ், ஒரு என்ட்ரி ஸ்க்ரீன், ஒரு 10 வேரியபிள் ஒரு இன்புட் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்கள் தனித்தனியாக கண்ட்ரோல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்மில் டிசைன் பண்ணிக்கலாம். அது ஒரே ஒரு வாட்டி இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம். பட் அதுவே உங்கள் ப்ராஜெக்டில் ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டில் ஒரு 10-15 டைம்ஸ் அதே ஸ்க்ரீன் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். அப்போ திருப்பி ரீயூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அது ஒரு கண்ட்ரோலா கிரியேட் பண்ணிக்கலாம். எங்க இந்த விபில இப்போ நீங்க ஸ்டாண்டர்ட் EXE ஓபன் பண்றீங்க. இதுல ஸ்கிரீன் விசிபிள் எஸ் சார் விசிபிள். இப்போ இதெல்லாம் இண்டிவிஜுவல் கண்ட்ரோல்ஸ் கண்ணு. ஸோ இதுல எனக்கு ஒரு என்ட்ரி ஸ்கிரீன் இல்ல ஒரு இன்புட் வாங்கணும் இல்ல ஒரு ரிப்போர்ட், இதுல ஒரு 10 கண்ட்ரோல், ஒரு 10 லேபிள், 10 கமெண்ட் பட்டன் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து உங்க த்ரூ அவுட் ப்ராஜெக்ட்ல ஒரு 10 டைம்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. அப்ப அதை என்னவா பண்ணலாம்னா இந்த எல்லா கண்ட்ரோல்ஸையும் சேர்ந்து ஒரு கம்பைன் பண்ணி ஒரு கோடா கிரியேட் பண்ணி நீங்க இங்க போட்டுக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட், இது மாதிரி நீங்க ஒரு கண்ட்ரோல் கிரியேட் பண்ணலான்னு. அதுதான் ஆக்டிவேட்ஸ் கண்ட்ரோல். புரியுதா? அதையே நீங்க இந்த இதுல போயிட்டு இந்த காம்பனன்ட்ஸ்ல போய் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இங்க நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? So what is activates? உங்க புக்ல பாருங்க. புக்ல நம்ம என்ன தியரி தரோம். This your book chapter 10 all about activates control. What is activates control? Clear, screen visible, PDF. இது வந்து மிஸ்ஸிங் பா. இதை ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஒரு 20 பேஜ் மட்டும். அந்த இது 3rd யூனிட்ல செகண்ட் பார்ட், ஒரு half யூனிட். இது வந்து இது உங்க நம்ம அஜைல ஜெராக்ஸ் போட்டோம் இல்லையா, அதுல மிஸ் பண்ணிட்டாங்க. நான் உங்களுக்கு தனியா வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். The most silent feature introduced by VB. இது விபிஎல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதர்துலயும் இருக்கு. எபிலிட்டி டு ஆத்தர் ஆக்டிவேட்ஸ் விச் இஸ் ஃபார்ம்லி. இதுக்கு முன்னாடி இது என்னன்னா ஓஎல்இன்னு இருந்தது. இதை லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இப்போ என்னன்னு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஓஎல்இ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்னா எம்பெட் பண்றது தான். ஸோ அதர் அப்ளிகேஷன் இங்கே எம்பெட் பண்ற மாதிரி இங்கே நீங்க உங்க அப்ளிகேஷனுக்குள்ளேயே ஒரு ஆக்டிவேட்ஸ் கிரியேட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ தி ஆக்டிவேட்ஸ் கண்ட்ரோல்ஸ் கேன் பி டெவலப்டு எய்தர் பை யூசிங் விசார்ட்ஸ் ஆர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்ததுன்னா காமன் இருந்தது, காமன் ஆப்ஜெக்ட் மாடல். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஆக்டிவேட்ஸ் கண்ட்ரோல் கேன் பி ஒர்க்டு பேசிக்லி பை யூசிங் காம். காம்னு என்ன? இட் இஸ் அ பேசிக்ஸ் ஃபார் ஓசிஏ. அந்த காம் என்னவா இருக்கும்னா இந்த ஆக்டிவேட்ஸ் கிரியேட் பண்றது என்ன எக்ஸ்டென்ஷன்ல இருக்கும் அப்படின்னா இட் இஸ் அ ஓசிஎக்ஸ் கண்ட்ரோல். புரியுதா? அது எப்படி ஒர்க் ஆகும்? இது ஒரு கண்ட்ரோல், தனியாக ஒரு கண்ட்ரோல் இல்லையா? ஸோ அந்த கண்ட்ரோலுக்கு டாட் எக்ஸ்டென்ஷன் என்ன வரும்? இப்போ இஎக்ஸினா டாட் இஎக்ஸி, டிஎல்எல்னா டாட் டிஎல்எல், ஆக்டிவேட்ஸ் ஃபைல் என்னவா இருக்கும்? டாட் ஓசிஎக்ஸ். புரியுதா? அதை கிரியேட் பண்ணி நீங்க அந்த இதுக்குள்ள போடணும். அது என்னவா இருக்கும்? டாட் ஓசிஎக்ஸ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இதை எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற ஸ்பெசிஃபை பண்ணது தான் இந்த காமன் ஆப்ஜெக்ட் மாடல். அதாவது ஒரு ஆக்டிவேட்ஸ்க்கு ரூல்ஸ் என்ன? இப்போ நீங்க நெட்வொர்க் லேயர்லாம் பார்த்துருப்பீங்களா, ஒரு நெட்வொர்க் லேயர் எப்படி இருக்கணும் என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்றது வந்து
லேயர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த ஆக்டிவேட்ஸ் கண்ட்ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா இட் இஸ் அ காம். ஸோ இதுவே வந்து எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகணும். இப்போ ஒரு ஆக்டிவேட்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா அது இந்த ப்ராஜெக்ட்ல மட்டும் இல்லை, வேற ப்ராஜெக்ட்லயும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா தட் இஸ் கால் டிஸ்ட்ரிபியூட்டட் காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இது என்ன ஆகும்? இட் வில் ஒர்க் ஆன் அ நெட்வொர்க். ஒரு சிஸ்டம்ல போட்டீங்கன்னா அதை வேற எந்த சர்வர்ல இருந்து கிளைண்ட்ல இருந்து வேணாலும் நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்னலாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டு கிரியேட் அன் இன்டர்ஃபேஸ். யூ ஹேவ் டு கிரியேட் ஒரு இன்டர்ஃபேஸ். அப்புறம் டேட்டா ஸ்டோரேஜ். ஸோ அவங்க ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி ஒரு வில் சி ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு எப்படி ஒரு ஆக்டிவேட்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நான் வில் சி ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு சாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ஆக்டிவேட்ஸ் என்னன்னு புரியுதா? ஆக்டிவேட் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் ஒர்க்கிங் ஃபார் சம் கான்செப்ட். கண்ணு புரியுதா? குரூப்பிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸை சேர்ந்து ஒரு காமன் ஃபங்க்ஷனாலிட்டியை திருப்பி அதை வர்றதை ஒரு ஆக்டிவேட்ஸாக போட்டிங்கன்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் வேணுமோ திருப்பி அதை ரீக்ரியேட். இதுவும் எகெயின் இது கான்செப்ட் என்ன? சப்ரோட்டீன் ஃபங்க்ஷன்ஸ். எப்போ நீங்கள் இந்த சப்ரோட்டீன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் மாடியூல்ஸை எப்போ போவீங்க பாலா? இந்த மாடியூல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்போ யூஸ் ஆகும்? ஒன்று ப்ரோக்ராம் லென்த்தியாக இருக்கிறத தனித்தனியாக பிரித்தா ஈஸியாக ரன் பண்ணுறதுக்கு, எது எது எங்கெங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ப்ராஜெக்ட் பண்றப்ப யூஸ் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்றப்ப அது மாடியூல்ஸ் பெருசா இருக்குமா சார்? அப்ப ப்ராஜெக்ட் பண்றப்ப ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு செட் ஆஃப் கான்செப்ட் வந்து திருப்பி அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கு அப்படின்னா அதை ஃபங்க்ஷன்ஸாவோ மாடியூலாவோ டிஎல்எல்லாவோ ஆக்டிவேட்ஸாவோ போட்டீங்கன்னா திருப்பி நீங்க ரீக்ரியேட் பண்ண தேவையில்லை. அதை வேணுங்கிற ஒரு டைம் கிரியேட் பண்ணி போட்டு அதை வேணுங்கிற இடத்துல நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ரீயூசபிலிட்டி. மைதிலி புரிஞ்சுதா? பாரதி ராஜா புரிஞ்சுங்க சார். எஸ் சார். ஓகே. ஸோ நவ் வில் சி ஒன் ஸ்மால், இது இந்த பிபியில் இப்போ இஎக்ஸி மாதிரி இதை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல ஓபன் பண்ணுவீங்க. இந்த விபி ஃபார்ம்ல வாய்ஸ் வருதா? நிறைய டூல்ஸ் இருக்கும் சரிங்களா? எஸ் சார் வருது. சொல்லுவீங்க டூல் பாக்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவீங்க. சோ இங்க இருக்கிற நார்மல் டூல்ஸ் மாதிரியே தான் ஆக்டிவேட் கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் லைன் போயிடலாம். அப்படினா சி ஆக்டிவேட் கண்ட்ரோல் இப்போ என்னன்னா ஸ்டாண்டர்ட் எக்ஸி. என்னமா எக்கோ அடிக்குது. இல்ல நான் பேசுறேன்பா. அதான் இப்போ லிசன் பண்ணுங்க. எக்கோ அடிக்குது. ரெண்டு ஓபன் பண்ணிருக்கேன். ஒன்னு தான் ஓபன் பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ சி இப்போ நம்ம நார்மலாக ஸ்டாண்டர்ட் இஎக்ஸி கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி we can create an activates condition. நம்ம எப்படி விபி லாங்குவேஜ் எப்படி கிரியேட் பண்ணி நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் கண்ட்ரோல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இங்க பாருங்க, நீங்க நார்மலா விபி ஃபார்ம் ஓபன் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல ஓபன் பண்ணுவீங்க. இந்த விபி ஃபார்ம்ல உங்களுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கும் சரிங்களா? ஸோ இதெல்லாம் சொல்லுவீங்க டூல் பாக்ஸ் இல்லைன்னா கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இங்க இருக்கிற நார்மல் டூல்ஸ் மாதிரியே தான் ஆக்டிவேட் கண்ட்ரோல் அப்படின்றது ஒரு கண்ட்ரோல் சரிங்களா? ஸோ இந்த கண்ட்ரோல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்புட் வாங்குவாங்க, நீங்க கெட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் ஒரு யூஸ் இருக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல்ஸ் வேணும்னா எங்க போவீங்க? இங்க இல்லாத கண்ட்ரோல்ஸ் வேணும் அப்படின்னா ப்ராஜெக்ட்ல போனீங்கன்னா இங்க காம்பனன்ட்ஸ் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல்ஸ் நீங்க ஓபன் பண்ணி. ஸோ இங்க பாருங்க ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல்ஸ் எது யூஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? செகண்ட் யூனிட் லாஸ்ட்ல ஒரு கான்செப்ட் பார்த்தோமே, இந்த கண்ட்ரோல்ஸ்ல போய் அதாவது இது வந்து டிஃபால்ட்டா இருக்கிற கண்ட்ரோல்ஸ். நான் மவுஸ் மூவ் பண்றது தெரியுதா? எஸ் சார். இது வந்து டிஃபால்ட்டா இருக்கிற கண்ட்ரோல்ஸ். இது இல்லாம எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல்ஸ் வேணா எங்க போய் யூஸ் பண்ணுவோம்? ரைட் கிளிக் பண்ணி காம்போனன்ட்ஸ்ல போயிட்டு நம்ம அந்த ஃப்ளெக்ஸ் கிரிட் எல்லாம் இங்க யூஸ் பண்ணுங்க. ஞாபகம் இருக்கா? ஃப்ளெக்ஸ் கிரிட்ங்கிறது இங்க போய் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணனும், இங்க தனியா வரும். அதை நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டூல்ஸ் இருக்கிற ஒரு மெனு, அதாவது என்ன சொல்லுவாங்க, இது வந்து காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, நான் ஒரு கண்ட்ரோல் நான் சூஸ் பண்றேன், எம்எஸ் ஃப்ளெக்ஸிபிள் கண்ட்ரோல். ஸோ இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேபிள் ஃபார்மான டேட்டாஸ் நீங்கள் விபியில் தரணும் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட நேம் பாருங்க, எம்எஸ் ஃப்ளெக்ஸிபிள் டாட் ஓசிஎக்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கோம் செகண்ட் யூனிட்ல லாஸ்ட் கான்செப்ட் எம்எஸ் ஃப்ளெக்ஸிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசிஎக்ஸ் ஃபார்ம்ல மேக்ஸிமம் ஸ்டோர் ஆகும் சரிங்களா? இந்த ஓசிஎக்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது,
ஓசிஎக்ஸ் ஸோ இப்போ அப்படின்றது இங்கே என்னன்னா இந்த ஆக்டிவேட்ஸ் கண்ட்ரோல் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அது என்ன எக்ஸ்டென்ஷனில் வரும் அப்படின்னா டாட் ஓசிஎக்ஸ் ஓஎல்இ கண்ட்ரோல் எக்ஸ்டென்ஷன். ஆக்டிவேட்ஸுங்கிறது என்னவா வரும்? ஏன்னா இது வந்து ஓஎல்இயோட கான்செப்ட் தான், எம்பெட் ஆகிறது தான். ஸோ அதனால இதனோட எக்ஸ்டென்ஷன் என்ன? டாட் ஓசிஎக்ஸ் எக்ஸ்டென்ஷன். சரிங்களா? ஸோ இந்த ஓஎல்இ கண்ட்ரோல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஃபார்ம்ல தான் எல்லா கண்ட்ரோலுமே ஸ்டோர் ஆகும். இது நீங்க வந்து இப்போ கிரியேட் பண்ண போற கண்ட்ரோலா இருந்தாலும் சரி, இது ஆல்ரெடி இங்க இருக்கிற அந்த கண்ட்ரோல்ஸா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம இந்த கண்ட்ரோல்ஸ் கிரியேட் பண்ணி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த கண்ட்ரோல்ஸ் நீங்க கிரியேட் பண்றதுக்கு நீங்க நார்மலா ஓபன் பண்ற மாதிரி விபி நீங்க ஸ்டாண்டர்ட் எக்ஸி ஃபார்ம்ல ஓபன் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் EXE கிடையாது. ஓபன் பண்ணும்போது நீங்க என்ன ஆக்டிவேட்ஸ் கண்ட்ரோல் ப்ராஜெக்ட்னு பிபியோட நீங்க ஆக்டிவேட்ஸ் கண்ட்ரோல் ஃபார்ம் ஓபன் பண்ணும்போது ஆக்டிவேட்ஸ் கண்ட்ரோல் அப்படின்ற ஃபார்ம்ல நீங்க விபியை ஓபன் பண்ணணும். ஓகேங்களா? சோ இந்த ஃபார்ம் வந்து எதுக்காக அப்படினா பார்த்தீங்கன்னா நீங்க ஆக்டிவேட்ஸ் கண்ட்ரோல் இது பாத்தீங்கன்னா இங்க பாரு இந்த ஆக்டிவேட்ஸும் சேம் ப்ராஜெக்ட் மாதிரி தான். இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வச்சு இதே தான். பட் என்ன அப்படின்னா இந்த கான்செப்ட் வச்சு நீங்க ஒரு கண்ட்ரோல் ஒன்று புதுசா ஒரு கண்ட்ரோல் ஒன்று டிசைன் பண்ணி அதை வந்து ஒரு நேம் கொடுத்து அதை டாட் ஓசிஎக்ஸ் ஃபைல்னு சேவ் பண்ணிக்கிறீங்க. அதையே நீங்க திருப்பி ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ ஒரு முறை நீங்க ஆக்டிவேட்ஸ் கண்ட்ரோல் நீங்க ஜஸ்ட் கிரியேட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்க அந்த கண்ட்ரோல் நீங்க அடுத்த முறை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ரியூசபிலிட்டி. ஸோ இங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போறோம், ஒரு 4-5 ஒரு கான்செப்ட்ல ஒரு இன்புட் ஸ்கிரீனோ ஏதோ ஒரு இதை வந்து இப்போ ஓசிஎக்ஸா கிரியேட் பண்ணிட்டோம்னா அதை ஒன்ஸ் டாட் ஓசிஎக்ஸ்னு நீங்க இந்த காமன் கண்ட்ரோல்ஸ்ல போட்டீங்கன்னா த்ரூ அவுட் உங்க ப்ராஜெக்ட்ல எந்த மாடியூல் யார் வேணாலும் நீங்க ஒரு 100 பேர் செய்றீங்க, ஒரு 10 மாடியூல் இருக்கு, அந்த 10 மாடியூல்ல 7 மாடியூல்ல இந்த ஃபார்ம் வேணும், இந்த கண்ட்ரோல் இந்த காம்பினேஷன் வேணும் அப்படின்னா அவங்க திருப்பி கிரியேட் பண்ண தேவையில்லை. ஒரு டைம் கிரியேட் பண்ணி யாரோ ஒருத்தர் போட்டாலே அதை மற்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அதனோட அட்வான்டேஜ். நார்மலா இந்த விபி ஆக்டிவேட்ஸ் கண்ட்ரோல் எங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்டிவேட்ஸ் கண்ட்ரோல் மெயின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். எங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்ல நீங்க சில வெப்சைட் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சில டிஃபால்ட்டான அப்ளிகேஷன்ஸ்க்காக ஆக்டிவேட்ஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்க ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்க ஆக்டிவேட்ஸ் கண்ட்ரோல் நீங்க கிரியேட் பண்ணி வெப்ல நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெப்சைட் ஓபன் பண்ற எல்லா பக்கத்துலயுமே அந்த கண்ட்ரோல்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் ரைட்டிங் எனி கோட். சரிங்களா? நம்ம என்ன மாதிரி ஒரு பர்பஸ் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் மணிக்கு ஈக்குவலான அமெரிக்கன் மணி கண்டுபிடிக்கிற ஒரு இது பார்க்கலாம். சரிங்களா? ஒரு ஸ்மால் ஒரு அப்ளிகேஷன் என்னன்னா இப்போ இந்தியன் ருபீஸ்க்கு யூஎஸ்ல எவ்வளவு டாலர்ஸ் அப்படிங்கறத ஒரு கோடிங். ஸோ அதை வந்து அவன் டிசைன் பண்றான். ஒரு பட்டன் ஆப்ஷன் கொடுக்குறான். டெக்ஸ்ட் உங்களுக்கு ஸோ இங்க டெக்ஸ்ட் 2ல அவுட்புட் வரணும். ஸோ டெக்ஸ்ட் 2 டாட் இது அகைன் நார்மல் கோடிங் தான். இதுக்கு உண்டான கோடிங் இது எல்லாமே எழுதிட்டு இது ஃப்ரீயா இருக்கும்போது இது அப்படியே ஒர்க் பண்ணி பாருங்கப்பா. இது எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்டிவேட்ஸ். இந்த நேம் அப்படின்னா கரன்சி CURS. ஸோ ஓகே. ஸோ மைடாக்ஸ் தான் சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆயிடும், இதுவே கம்பைல் ஆகிட்டு O6 ஃபைல் ஃபார்மேட் என்ன ஆயிடும், சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் சேவ் ஆனதுக்கப்புறம் ஸோ சேவ் ஆகிடுச்சு. ரைட்டிங் என்ன ஆயிடுச்சு, இது சேவ் ஆகிட்டு ஸோ சேவ் ஆகிடுச்சு. சரிங்களா? சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், விபி மற்ற நார்மல் ஃபார்ம் ஓபன் பண்ணி என்ன பண்ணணும், ஏன்னா ஆக்டிவேட்ஸ் தனியா ரன் ஆகாது கண்ணு. புரியுதா? இங்க பாரு சி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜஸ்ட் அதாவது நீ இந்தியன் ருபீஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து இதுக்கு வந்து கரன்சிக்கு கன்வெர்ட் டாலருக்கு கன்வெர்ட் பண்ணுது, அவ்வளவுதான். ஓகேவா? அது கோடிங் என்ன பண்றான், வாட்ஸ்ல அவுட்புட் வரணும், டெக்ஸ்ட் 2ல அவுட்புட் வரணும். சோ டெக்ஸ்ட் 2 டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அமெரிக்கன் டாலருடைய வேல்யூ வந்து டெக்ஸ்ட் 1ல இருக்கு. ஸோ கன்சிடர் பண்ணிக்கோங்க, இன்னைக்கு ரேட்ல அமெரிக்கன் டாலருடைய இந்தியன் மணியும் 60 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 60. அப்போ நம்ம டெக்ஸ்ட் 1ல தரப்போற வேல்யூ என்னவோ அது என்ன பண்ணுவோம், 60யா மல்டிப்ளிகேஷன் பண்ணி இந்தியன் மணி நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ 60 டைம்ஸ் இல்லையா, 60யா மல்டிப்ளை பண்ணி நமக்கு தருது தான் கோடிங். ஸோ இதை பண்ணிட்டு இதை என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இந்த ஒர்க் மட்டும் ஒரு OCX-ஆ கிரியேட் ஆயிடும். சி the name அப்படினா currency. சோ அதுக்கு அந்த OCX நேம் என்ன கரன்சின்னு வச்சிருக்காங்க. நீங்க எனிதிங் யூ கேன் கிவ் இட். சோ அப்ப என்னன்னு டிக்ளேர் ஆகும், currency.ocx. என்ன ஆயிடும், இதுவே கம்பைல் ஆயிட்டு OCX ஃபைல். சோ இப்போ நீங்க ப்ராஜெக்ட்ட ரன் பண்ணி கம்பைல் பண்ணும்போது exe கன்வெர்ட் ஆகும் இல்லையா, இந்த ஆக்டிவேட்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆகுது, .ocx ஃபைலா கன்வெர்ட் ஆகும். சோ சேவ் ஆயிடுச்சு, ரைட்டிங் OCX என்ன ஆயிடுச்சு, இது சேவ் ஆயிட்டு இருக்கு. சோ
சேவ் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், விபி நீங்கள் மற்ற ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு என்ன பண்ணணும், ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். என்ன EXE ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷனில் இதை கால் பண்ணணும். ஸோ அப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நார்மல் ஃபார்ம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. விபி நார்மல். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இப்போ என்ன பண்ணணும், அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். விபி ஓப்பன் பண்ணுங்க. விபி நார்மல் பண்ணணும். விபியில் ஸ்டாண்டர்ட் EXE ஓப்பன் பண்ணி இப்போ அந்த OCX இங்கே கால் பண்ணணும். இப்போ அந்த கண்ட்ரோல் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு this an important. இப்போ அந்த OCX கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை கொண்டு வந்து இங்கே போடணும். என்ன கண்ணு புரியுதா பாலா? எஸ் சார். இப்போ அந்த OCX இங்கே கொண்டு வந்து போகணும். இது வந்து காமன் கண்ட்ரோல்ஸ். இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணீங்க இல்லையா currency.ocx, அதை கொண்டு வந்து இங்கே போடணும். அது எங்கே இருக்கணும், காமன் கண்ட்ரோல்ஸில் இருக்கும். காம்பனன்ட்ஸ் பண்ணீங்கன்னா காம்பனன்ட்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ப்ரௌஸ் போங்க. எங்கே சேவ் பண்ணீங்க, இப்போ நீங்கள் எங்கே சேவ் பண்ணீங்களோ அங்கே currency.ocxன்னு இருக்கும். ஸோ மை டாக்குமெண்ட்ஸ் இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க. என்ன நேமில் சேவ் பண்ணோம், CUR அப்படின்ற நேமில் சேவ் பண்ணோம். ஓப்பன் கண்ட்ரோல் உங்களுக்கு இங்கே வந்துடுச்சு. அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த லெஃப்ட்ல இந்த இடத்துல இங்கே இன்க்ளூட் ஆகும். விபி ஃபார்மில் புரியுதா? இப்போ நீங்க கிரியேட் பண்ண ஆக்டிவேட்ஸ் நீங்க இப்போ இது ஆல்ரெடி இருக்குது. இது இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. இப்போ நீங்க இந்த ப்ராஜெக்ட்கோசரம் கரன்சி கன்வர்ஷன் நீங்க இந்தியன் ருபீஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து கரன்சியை கன்வெர்ட் ஆகும், டாலர்ல சொல்லும். ஸோ அந்த கன்வர்ஷனுக்கு உண்டான ஒரு ஆக்டிவேட்ஸ் கண்ட்ரோல் இங்கே இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் மற்ற கண்ட்ரோல் பேஸ்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கண்ட்ரோல் நீங்கள் ட்ராக் பண்ணினாலே போதும். என்ன பண்ண, இப்போ நீங்கள் அங்கே கிரியேட் பண்ண கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடுச்சு. என்ன பண்ணுங்க, நீங்கள் கோடை நீங்கள் ரன் பண்ணுங்க. ஸோ ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன அவுட்புட், அந்த ஆக்டிவேட்ஸ் இங்கே வந்து ரன் ஆகும். இப்போ நீங்கள் இந்தியன் ருபீஸ் கொடுத்தீங்கன்னா $3 வச்சுக்கோங்க. இந்தியன் மணி எவ்வளோ, 3 × 60 180. புரியுதா? இப்போ என்னன்னா இந்த கண்ட்ரோல் இந்த கரன்சி கன்வர்ஷனை நீங்க உங்க ப்ராஜெக்ட்ல ஒரு 10 இடத்துல வருது அப்படின்னா 10 இடத்துல இதை திருப்பி நீங்க கோட் பண்ண வேண்டியது இல்லை. இந்த OCX எடுத்து போட்டாலே முடிஞ்சு போச்சு. கிளியர் பாரதிராஜா? லேப் பக்கமே வர்றதில்லை, வந்தா தானே ஒர்க் பண்ணி பார்க்க முடியும். புரிஞ்சுதா? எஸ் சார், புரிஞ்சுங்க. அதாவது ஒரு கோடிங் இந்த 2 கண்ட்ரோல் வச்சு இது வந்து உங்க ப்ராஜெக்ட்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குன்னா அது ஒரு 20 இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க. திருப்பி இதை கோட் பண்றதுக்கு பதிலாக ஒரு OCX கன்வெர்ட் பண்ணி போட்டு விட்டா யாரோ ஒருத்தர் ஒரு மாடியூல்ல கிரியேட் பண்ணி போட்டாலே மற்ற மாடியூல்காரங்க யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரீயூசபிலிட்டி அவ்வளவு, இது ஒன்றும் இல்லை. அதாவது குரூப்பிங் ஆஃப் கண்ட்ரோல் சேர்ந்து ஒரு கோடிங்க அதை நீங்க ஆக்டிவேட்ஸை கன்வெர்ட் பண்ணிடுறீங்க. அது என்ன ஃபைல் நேம்ல இருக்கும், .activates இருக்கும், அவ்வளவுதான். திருப்பி அதை கிரியேட் பண்ண தேவையில்லை, வேணுங்கிற இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கலாம். மைதிலி புரிஞ்சுதா? பரத் சார் யூசர் டிஃபைன் கண்ட்ரோல்ஸ் சார். அவ்வளவுதான். அதாவது அதாவது ஃபங்க்ஷன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் மாதிரி யூசர் டிஃபைன் குரூப்பிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸ், அவ்வளவுதான். அதுக்கு பேர் ஆக்டிவேட்ஸ்னு சொல்றான், அவ்வளவுதான். இப்போ இதில் இந்த 2 லிஸ்ட் பாக்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இது இன்னும் டிசைன் பண்ணும். மேலே என்டர் தி இந்தியன் ருபி, யுவர் அமெரிக்கன் டாலர்னு ஒரு லேபிள் கொடுத்துட்டீங்கன்னா இது எங்கே இந்த கண்ட்ரோலை உள்ளுக்கு எடுத்து போட்டீங்கனாலே இது நீ இந்தியன் ருபி கொடுத்தீங்கன்னா அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு உண்டான கோடிங் அதுக்குள்ளேயே இருக்கும். இது என்னன்னா இது எப்போ யூஸ் பண்ணணும்னா ஒரே ஒரு இடத்துல தான் வருதுன்னா இது கண்ட்ரோலே தேவையில்லை. புரிஞ்சுதா? உங்கள் ப்ராஜெக்டில் இது ஒரே ஒரு இடத்துல தான் வருது, அதுக்கு நீ கண்ட்ரோல் தேவையில்லை. இது எப்போ வேணும்னா உங்கள் த்ரூ அவுட் ப்ராஜெக்டில் இந்த கரன்சி கன்வர்ஷன் அப்படிங்கிறது ஒரு 20 ஃபார்மில் வருதுன்னு வச்சுக்கோங்க. 20 இடத்துல டிஃப்ரெண்ட் இடத்துல யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. திருப்பி அங்கே நீங்கள் போட்டு இதுக்கு தனித்தனியாக கோடு எழுதுறதுக்கு பதிலாக அதை ஒரு ஆக்டிவேட்ஸாக போட்டிங்கன்னா அந்த ஆக்டிவேட்ஸை எடுத்து உள்ளுக்கு போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதா பாலா? சார் எஸ் சார். அதர்ஸ் பரத் என்னன்னு புரிஞ்சுதா? சரி சார். இதை ட்ரை பண்ணுங்க. ஸ்மால் எக்ஸாம்பிள் இது மாதிரி நீங்க எனி ஆக்டிவேட்ஸ் யூ கேன் கிரியேட். ஸோ இதாவது ஆக்டிவேட் கண்ட்ரோல் வந்து கிரியேட் பண்ண என்ன பண்ணுறதுக்கு விபி நம்ம யூஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க, ஆக்டிவேட் கண்ட்ரோல். ஸோ இப்போ நாம பார்த்த அதே கண்ட்ரோல் பாருங்க. இந்த அப்ளிகேஷன் பாருங்க,
இப்போ பார்த்தோம்னா ஸோ இந்த மாதிரி தான் இங்கே பாருங்க, வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த active வெப்ல இது இங்கே பாருங்க, அந்த கூகுளில் போய் கரன்சி கன்வெர்ட்டர் சொன்னீங்கன்னா அங்கே அவன் இந்த மாதிரி கண்ட்ரோல் தான் ஒன்று போட்டு வச்சிருக்கான். கண்ட்ரோல் தான். இதை என்ன பண்ணியிருக்காங்க, வெப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ யூஎஸ் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், யூஎஸ் டாலரை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ யூஎஸ் டாலர் வந்து 100 ருபீஸ் இல்லை யூஎஸ் டாலர் வந்து 3 வச்சுக்கலாம். யூஎஸ் டாலர் 3 அப்படின்னா அது ஈக்குவலான இந்தியன் ருபி. புரியுதா? 183. ஸோ யூஎஸ்ல 3ன்னு சொன்னீங்கன்னா 183.67 அவன் எக்ஸாக்டாக சொல்கிறான். புரியுதா? ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவேட்ஸ் கண்ட்ரோல் தான். இந்த வெப்ல நீங்கள் ரன் பண்ணி இதே நீங்கள் இப்போ வெப்ல கிரிக்கெட் ஸ்கோரு அது எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ், கரன்சி கன்வர்ஷன், நீங்கள் இந்த மாதிரி நிறைய வருது இல்லையாப்பா, அது எல்லாமே ஆக்டிவேட்ஸ் தான். அவன் எடுத்து போட்டுருவான். அது யார் வேணாலும் எத்தனை இப்போ திருப்பி திருப்பி உங்களுக்கு கொடுக்குறது இல்லையே. ஒரு கண்ட்ரோல் இருக்கு, யார் அதை கால் பண்ணாலும் அதுக்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வெப்ல வர்றது எல்லாமே ஆக்டிவேட்ஸ், ஸ்மால் ஆக்டிவேட்ஸ். அவங்க ஆப் இது பண்ணி நெட் அவங்களோட சர்வரில் போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அதை கால் பண்ணீங்கன்னா இட் வில் கிவ் தி ஆன்சர். ஸோ இதுக்கு சோர்ஸ் கோட் கிடைக்காது, அந்த கண்ட்ரோல்ஸ் வரும். அந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். பாலா புரியுதா? எஸ் சார். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. இது மாதிரி ஸ்மாலாக நீங்கள் எனி ஆக்டிவேட்ஸ் யூ கேன் ட்ரை. இதே ஆக்டிவேட்ஸ் கண்ட்ரோல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கிளியர்? ஸோ இப்போ இதே மாதிரி டிஎல்எல் என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ டிஎல்எல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைப்பா, வெறும் கோடிங் மட்டும் தான் நீங்கள் கால் பண்ண முடியும். இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் டிஎல்எல்ல வைக்க முடியாது. தட் இஸ் கால்டு டிஎல்எல். ஒன் மோர் எக்ஸாம்பிள் டிஎல் ஒரு எக்ஸாம்பிள் டிஎல்எல் பாருங்க. In this tutorial, I will show you how to create ActiveX DLL. DLLs are the references used in the project to perform specific tasks. So here I will show you a simple addition function. ஸோ டிஎல்எல் அப்படிங்கிறது என்னன்னா கண்ட்ரோல்ஸ் இல்லை, கோடிங்கை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அடிஷன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு கோடிங் எழுதுறோம். அந்த அடிஷன் ஃபங்க்ஷன் உங்கள் ப்ராஜெக்ட்ல இதே மாதிரி 10 டைம் வருது. ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் கோட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டிஎல்எல்லாக போட்டிங்கன்னா எப்பப்பெல்லாம் அந்த கோடிங் வேணுமோ அந்த டிஎல்எல்ல கால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். Require 3 variables A, B and C. Now you have to declare a public function here, public subroutine, public sub, and followed by a function name. Now we have to put the code here, and I will take input boxes to take the input. A equal to input box, enter. Here I will use enter first number, and B equal to input box, கங்கா சாப்பிட்றீங்களா? enter second number, கிளாஸ் என்ன இருக்கு? so here C equal to A plus B. Message box, sum is concatenate is equal to variable C. Now our code is completed. We have to make a DLL of this. So go to file menu and make DLL and save it to your folder. Change the ஸோ name. இது என்ன, அங்கே டாட் ஓசிஎக்ஸ் மாதிரி இங்கே என்ன நேம் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஆட்னு கொடுத்தீங்கன்னா ஆட் டாட் டிஎல்எல். To add. Now make a new project. ஸோ அகெயின் இந்த டிஎல்எல்ல வந்து நீங்கள் இஎக்சியில் தான் கால் பண்ண முடியும். ஆக்டிவேட்ஸ் எப்படி இஎக்சியில் கால் பண்ணீங்க அதே மாதிரி டிஎல்எல்லையும் நீங்கள் ஆக்டிவேட்ஸ் இஎக்சி ஒரு
ப்ராஜெக்ட்னு ஓப்பன் பண்ணி exe ப்ராஜெக்ட்டுக்குள்ள இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். First of all, we have to save the other components of this project to the same folder we have created. Okay. So Now create a standard exe. And now in the load event of the form, we will use the reference. ஸோ ஒன்ஸ் அகேன் இது எங்கே போய் கால் பண்ண பாருங்க. இது இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட். இப்போ இது எல்லாமே நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லைப்பா. டிஎல்எல் ப்ராஜெக்ட் நீங்கள் டிஎல்எல்னா கோடிங் மட்டும் போட்டிங்கன்னா டிஎல்எல், ஆக்டிவேட்ஸ்னா அந்த ப்ராஜெக்ட் ஆக்டிவேட்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா அதுவாக எடுத்துக்கும். இந்த கனெக்டிவிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்டிவேட்ஸை நீங்கள் அந்த காமன் கண்ட்ரோல்ஸில் போய் இன்க்ளூட் பண்ணணும். இப்போ இந்த டிஎல்எல் என்ன பண்ணு பாருங்க. இந்த டிஎல்எல் என்ன பண்ணுன்னு பாருங்க. ஃபார்ம் லோடில் போயிட்டு ஒன் செகண்ட். ஸோ இங்கே பாருங்க, திஸ் அன் இம்பார்ட்டன்ட். And now in the load event of இங்கே the ஃபார்ம் form, லோட் ஈவெண்ட்ல we will use இங்கே கொண்டு வரணும் use the அப்படின்னா reference. ரெஃபரன்ஸில் போய் ஆட் பண்ணும். ப்ராஜெக்டில் ரெஃபரன்சஸில் போயிட்டு Now ப்ரௌசரில் browse போயிட்டு இந்த and டிஎல்எல் எங்கே சேவ் பண்ணீங்க டிஎல்எல் take it to the project, add.dll. add DLL. Okay. அது எப்படி ஆக்டிவேட்ஸ் இன்க்ளூட் ஆச்சு அது மாதிரி டிஎல்எல் இங்கே வந்து ப்ராஜெக்ட் நேம் Oh, it சேமாக is இருக்கிறதுனால our எரர் project வருது. name is same ஸோ இப்போ to கரண்ட் நம்ம same as ப்ராஜெக்ட் நேமை the மாற்றிக்கணும். DLL name, so we have to change the project name here. I will use Pro. Now, as you see, the project name has been changed here. So go to project references and again browse it and take it to the project. Now press OK. So See, here இப்போ இது என்னன்னா கண்ட்ரோல்ஸ்ல வராது, இங்க லோடுல போனீங்கன்னா கிடைக்கும். ஏன்னா இது வந்து கண்ட்ரோல் ஆக்டிவேட்ஸ் மாதிரி கிடையாது இல்லையா? so we have to create a new object for the class of the DLL. டைமென்ஷன் So it is followed டைமென்ஷன் ஆப்ஜெக்ட் ஆஸ் இப்போ நீங்க இன்க்ளூட் பண்ணீங்கல்ல by dim object as new. ஆஃப் Here is ப்ராஜெக்ட் 1 name project 1 of DLL. புரியுதா? இப்போ இங்க என்ன இன்க்ளூட் ஆயிருக்கு? ப்ராஜெக்ட் 1. அதுல கிளாஸ். Class 1. It is the class name. Now we have to call object. ஸோ இப்போ பாருங்க, அங்க நீங்க கிரியேட் பண்ணீங்களா ஃபங்க்ஷன் டிஎல்எல் ஆட் சப் அப்படின்னு, அது வந்து இப்போ எங்க எதுல இருக்கும்? இங்க இது ஆப்ஜெக்ட் டாட் வச்சீங்கனாலே அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் இங்க கால் பண்ணிக்கலாம். Object and the subroutine with the help of the object obj.add. Now our code has been completed. I will show இப்போ you என்ன the பண்ணிருக்க, இந்த ஆடுக்கு வந்து கோட் எங்கிருந்து வருது? நீ எழுதல, அதாவது இந்த ஃபார்ம் லோடுல இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம எழுதல, எங்க இருக்குது? டிஎல்எல் இருக்கு இந்த ஆட் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் டாட் ஆட் ரன் பண்ணீங்கன்னா execution. அந்த So அந்த here enter இன்புட் the பாக்ஸ் number. அந்த டிஎல்எல் இருக்கிற And I கோடிங் will இங்க ஒர்க் use ஆகுது. 2 and again 2. யூ வில் கெட் The sum is 4. Thank you for watching my tutorial. புரியுதா கண்ணு? புரிஞ்சுதா என்னன்னு? வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஎல்எல் ஆக்டிவேட்ஸ்? ஆக்டிவேட்ஸ்ங்கிறது ஒரு காம்பனன்ட்ஸாவே இங்க இன்க்ளூட் பண்றோம். டிஎல்எல் அப்படிங்கிறது அந்த கோடிங்கை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். கிளியர்? எஸ் சார். புரிஞ்சுதா கண்ணு? இது வெரி சிம்பிள். டிஎல்எல்ங்கிறது ஒரு சப்ரோட்டின் ஃபங்க்ஷன், அவ்வளவுதான். இது வேணும். இப்போ என்னன்னா, இந்த நீங்க எவ்வளவு ப்ராஜெக்ட் வேணாலும் இந்த ஆட் இந்த ஓபிஜே இங்க கிரியேட் பண்ணிருக்கீங்களா, ப்ராஜெக்ட் 1 டாட் கிளாஸ் எங்க வேணாலும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணி அந்த ஆட் ஃபங்க்ஷன் சப்ட்ராக்ட் அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது ஆக்டிவேட்ஸ்னோட கேஸ் ஸ்டடி, எப்படி ஆக்டிவேட்ஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு தியரி பார்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நம்ம அதுக்கு பதிலாக நம்ம ஆக்டிவேட்ஸில் வந்து இது மாதிரி பார்த்தோம். எனி எக்ஸாம்பிள் யூ கேன் ஹேவ் இட். ஸோ டிஎல்எல்க்கு இந்த எக்ஸாம்பிளே வச்சுக்கோங்க, இல்லை வேறு எக்ஸாம்பிள் நீங்கள் வச்சிட்டிங்கனாலும் சரி. ஸோ அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் டிஎல்எல் கிரியேட் பண்ணி அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் இஎக்ஸி, இது வந்து ஆக்டிவேட்ஸ் கண்ட்ரோலு, இது வந்து ஆக்டிவேட்ஸ் டிஎல். ஸோ இதுதான் ப்ராஜெக்டில் எப்படி இன்க்ளூட் பண்ணுறது. ஸோ அந்த பட்டன்ஸ் எல்லாம் என்னென்னலாம் வச்சுக்கணும். நீங்கள் சாம்பிள் கேஸ் ஸ்டடி நீங்கள் எனி எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அது கோடிங் நீங்கள் புக்கில் இருக்கிறது யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ நம்ம ஆடுன்னு கால் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் இந்த டிஎல்எல்லாம் இங்கே கால் பண்ணிக்கலாம். இதுதான் புக்கில் கொடுத்துருக்கான். இந்த ஜெராக்ஸ் புக்கில் இல்லைப்பா, நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் தியரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் இதவே வச்சுக்கோங்க, நோ இஷ்யூஸ். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஆக்டிவேட்ஸ்
what is DLL, how to create an ActiveX, how to implement ActiveX control in your project, how to create a DLL, how to include a DLL in your how to call a DLL in your project, and what is the difference between DLL and ActiveX control. So அதுக்கு notes நான் இங்க இதுல போட்டிருக்கேன். So what is ActiveX control, what is DLL, so what is the difference between ActiveX and DLL, அது ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ அதுக்கு கிளாஸ் நோட்ஸும் கொடுத்துருக்கோம். இந்த ஒர்க்கரோட எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு, பார்த்துக்கலாம். இட்ஸ் கிளியர்? தம்பி உங்களை ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. இந்த அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸும் அந்த ஒரு கண்ட்ரோல்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஒரு நீட்டாக ஒரு அசைன்மெண்ட் எழுதி போஸ்ட் பண்ணிடலாமா? கிரியேஷன் ஆஃப் என்னது உங்களுக்கு லேப்ல இருக்கா பாலா இது இந்த ப்ரோக்ராம்? இல்ல சார். இது லேப்ல வராது, பட் தியரி கண்டிப்பாக கேட்பாங்க. 4th யூனிட்ல இருக்கு, 3rd யூனிட்ல நினைக்கிறேன். OLE 4th யூனிட், 3rd யூனிட்ல வந்து ஆக்டிவேட்ஸ் அண்ட் DLL இருக்கு. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு இதுக்கு இந்த டெஸ்க்டாப் கால்குலேட்டருக்கு பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரி இதுக்கு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோலுக்கு இப்போ நான் அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன, தியரியோட வெறும் ப்ரோக்ராம் மட்டும் எழுதாதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா லேப் அப்சர்வேஷன் எடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க. எப்படி பண்ணுறதுன்னா கேளுங்க, சும்மா நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காத. ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் முடிச்சுட்டு இதையும் பண்ணிடலாமா? ஒரு அசைன்மெண்ட், கிரியேஷன் ஆஃப் ஆக்டிவேட்ஸ் அண்ட் DLL தியரி ப்ளஸ் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். ஓகே தம்பி பேசுங்க, எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஓகே கண்ணு, இதை ரெண்டையும் ஒர்க் பண்ணி பாருங்க. ஆனால் யாரும் லேபுக்கு வர்றதில்ல, வீட்லேயும் ஒர்க் பண்ணுறதில்ல. விபி வந்து ஒர்க் பண்ணாமல் தியரி மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. வந்து லேபில் ஒர்க் பண்ணிப்பார். ஏன்னா நீங்கள் ஆல்டர்னேட் டேஸ் தான் காலேஜ் வர்றீங்க. வாரத்தில் அதுவும் சாட்டர்டே ஆன்லைனில் போயிடுது. இன்னைக்கு ஆக்சுவலாக லேப் கிளாஸ் இல்லையா? இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு லேப் தானே இன்னைக்கு அவர் இந்த டே ஆர்டர், இது என்ன 3rd டே ஆர்டர் தானே. அப்புறம் அங்கே காலேஜ் வந்து ஃப்ரீயாக இருந்தாலும் லேபுக்கு வர்றதில்ல, காலேஜுக்கே சரியாக வர்றதில்ல. எனக்கு என்னன்னு தெரில. பாருங்க, நான் உங்களுக்கு வந்து கொரோனா இருக்குது, உங்களை கம்பல் பண்ண வேணாம், அதனால் நீங்கள் வேணால் ஒவ்வொருத்தரும் ஒரு ஊரில் இருப்பீங்க, ஒரு இதில் இருப்பீங்கன்னா சும்மா வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. வேறு ஆன்லைன் கிளாஸ்க்கு 27 பேர் தான் வர்றீங்க, 58 பேர்த்தில், 51 பேர்த்தில். சரி என்னமோ பண்ணுங்கப்பா, உங்கள் இஷ்டம், நம்ம கடமை. ஸோ திஸ் இஸ் எண்ட் ஆஃப் யுவர் 4th யூனிட். இன்னும் இல்லை 4th யூனிட்ல இன்னொரு ஃபைல் கான்செப்ட் ஒன்று இருக்குது. தென் 5th யூனிட் இன்னொரு 3-4 கிளாஸஸ். நெக்ஸ்ட் வீக் ஐ வில் ஃபினிஷ் தி சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் விஷயமா பேசலாம். யாருக்கு இன்ட்ரெஸ்டோ வாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாதான் வீட்டில் படுத்துவோம். தேங்க்யூ.